ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஆப்டிடியூட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன எனில் நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போது கொடுத்துருக்க நிலத்தை நம்ம பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணி அதோடய வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏயிலிருந்து 50. ஸோ இதை நான் ஏ எடுத்துட்டேன்னா இந்த லென்த் எவ்வளோ? இது இருக்குல்ல, இந்த லென்த்து இது எவ்வளோவா? 50. ஓகேவா? அப்புறம் ஏலேருந்து பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏலேருந்து ஈக்கு 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 50 வந்ததுக்கப்புறம் 30 டு இ. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80. இங்கே எவ்வளோ இருக்குது? 50. அப்போது 80 மைனஸ் 50 30. அப்போ அடுத்து எவ்வளோ தூரம் மேலே போகணும்? 30 மேலே போகணும். 30 போனதுக்கப்புறம் என்ன இருக்குது? 50 டு பி. அப்போ 50 டு பி. ஓகேவா? அடுத்து 120 இருக்குது, இங்கே 80 இருக்குது. 120 மைனஸ் 80 ஈக்குவல் டு 40. அப்போது 30 போனதுக்கப்புறம் 40. அதுக்கப்புறம் 40லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க? 20 டு டி. அப்போ இது 20 டிக்கு. ஓகேவா? அப்புறம் 150லேருந்து 120. ஓகேவா? மீதி உள்ள 2 வேல்யூ அது தானே, அதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 30. அப்போது 30 டு எதுக்கு? சி வரைக்கும். சி. இப்போ நம்ம பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கும்? ஒரு லைனு இவ்வளோ தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் தான் அந்த ஏரியாவெல்லாம் மார்க் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. ஓகே, அது பார்க்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போது இதில் என்ன பண்ணணும்? இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போது ஒவ்வொன்றுக்கா பரப்பளவு கண்டுபிடிங்க. முதல்ல இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது? இது ஒரு ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3, ட்ரையாங்கிள் 4, ட்ரையாங்கிள் 5. ஓகேவா? ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. முதல்ல ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. முதல்ல அப்போ டோட்டல் ஏரியானா இந்த எல்லாத்தோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த மொத்த நிலத்தோட ஏரியா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ ஒன்று ஆட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெக்டாங்கிளுக்கு பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. லென்த் எவ்வளோ? இது 40, இது 30. அப்போ மொத்தம் எவ்வளோ? 70. அப்போது இந்த மொத்த வேல்யூ எவ்வளோ? 70. இது 70னா இதுவும் 70 தான். இங்கே கீழே பாருங்கள், கீழே இது 30, இது 20. அப்போது இந்த இடத்தோட ஏரியா எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 30ல் 20 போனால் 10. ஓகேவா? இது 20, இது 30. ஓகே தான். இதை மொத்தமாக கூட்டிக்கோங்க. கூட்டினா இதோட லென்த்து 70ன்னு வரும். ஓகே, இப்போ ஒன்று கண்டுபிடிக்கலாம். முதல்ல ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். இது 20, இது 70. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து தானே, 20 இன்ட்டு 70 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? ரெக்டாங்கிள் முடிச்சிச்சு. மொதல் ட்ரையாங்கிள் பாருங்கள். half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் 20, ஹைட்டு 30. half இன்ட்டு 20 இன்ட்டு 30 ப்ளஸ் அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் பாருங்கள். பேஸ் 50, ஹைட்டு 30 ப்ளஸ் 40 70. half இன்ட்டு 50 இன்ட்டு 70 ப்ளஸ் மூணாவது ட்ரையாங்கிளில் பேஸ் எவ்வளோ? 50, ஹைட் எவ்வளோ? 80. அப்போது half இன்ட்டு 50 இன்ட்டு 80 ப்ளஸ் half இன்ட்டு நாலாவது ட்ரையாங்கிளில் இது 30, இது 50. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்னா 30 இன்ட்டு 50 ப்ளஸ் லாஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பேஸ் 10, ஹைட் 70. அப்போது half இன்ட்டு 10 இன்ட்டு 70. ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இது எவ்வளோ? இது 1400. ஈரேல 14, 1400. இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10. அப்போது 300. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 35. ஆமாம், 5 35 175 1750 ப்ளஸ் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 40
அப்போ 5×20 2000 ப்ளஸ் இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 25 25 75 750 ஓகேவா. இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 35 10 35 350. இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1050 மீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹68,000 அட் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 16/2/2. அப்போ ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கத எழுதிடலாம். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 68,000, ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 16 2/3%, டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 months. உள்ள அமௌண்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT/100. ஆனால் இதில் T வந்து 1 year பேசிஸில் தான் இருக்கணும். ஓகேவா. அப்புறம் இதுவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேசிஸில் தான் இருக்கணும். அப்போ அதை மாற்றி எழுதுங்க. முதல்ல இதை மாற்றி எழுதணுன்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கிட்டு வர ஆன்சரை இது கூட கூட்டிடணும். அப்போ இதை மாற்றுங்க. 16 × 3 + 2 கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். 34 48 2 50/3. 9 monthsன்னு இருக்குது, அதை இயராக மாற்றணும் அப்படின்னா 9/12 டிவைட் பண்ணிடணும். 3 9 4 12 3/4. அப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P எவ்வளோ 68,000, ரேட் எவ்வளோ 50/3 இன்ட்டு டைம் எவ்வளோ 3/4. அப்போ அடித்தோம் அப்படின்னா இந்த 3 கேன்சல் ஆகிரும். ஒரு நாள் 4 4 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 4 இங்கே 2 6 4 2 8 3 0. /100 இருக்கோ /100 2 0 அடிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு 2க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டா 25. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 34 25 பெருக்கணும் அப்படின்னா 5×20 0 மிச்சம் 2 3 15 17 8 6 0 5 850 ஒரு 0 இருக்குது. 8500 தான் நமக்கு தேவையான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. ஓகே. இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள டேர்முக்கு பவரில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. பவரில் 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? A/0 அப்படின்னா ஆன்சர் 1. அப்போ இந்த மொத்த டேர்மோட வேல்யூ எவ்வளோ 1. அப்போது கொடுத்துருக்க சம்மை மாற்றி எப்படி எழுதலாம்? 1 × 4⁻1 + 4⁻2 + 4⁻3 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். A/-1 அப்படின்னா 1/aன்னு எழுதிக்கலாம். அப்போ 4⁻1னா a இருக்க இடத்துல இங்கே 4 இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? 1/4ன்னு எழுதணும். 1/4 + 1/4² + 1/4³ மைனஸை மட்டும் விட்டு கீழே எழுதிடணும். ஓகேவா. 4/1 வேல்யூ 4 தான். 4² 4 × 4 அப்போ 16. 4³ 4 × 4 × 4 16 16 4 64. ஓகேவா. அப்போ 64 வேணும்னா இந்த நம்பரை 16ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 16ஆல் பெருக்கணும். இதில் 64 வேணும்னா இதை 4ஆல் பெருக்கணும், இதையும் 4ஆல் பெருக்கணும். இது 64 தான், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது எவ்வளோ 16 ப்ளஸ் இது எவ்வளோ ஒரு நாள் 4 ப்ளஸ் அது 1 தான். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 16 4 20 21 21/64. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. ஓகே. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். A/B கொடுத்துருக்காங்க 3:7, B/C 7:6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? C/A என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த 2 தானே இது 2லேயும் காமனாக இருக்குது. அப்போது இதுக்கு ரைட் சைடும் ஒரே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். புரியுதா. இங்கே 2 B சேமாக இருக்குது. அப்போ இங்கே 2 சேம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது 2ஐயும் டேரெக்டாக எடுத்துக்கலாம். அப்போது ஏயோட வேல்யூ என்னது 3, சியோட வேல்யூ என்னது 6. ஸோ B 2 சேம் ஆயிடுச்சு. அப்போ ஏயோட வேல்யூ 3A, சியோட வேல்யூ 6. அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது? C/Aன்னு இருக்குது. அப்போ C 6, A வந்து 3.
அப்போ 6:3னா 6/3ன்னு எழுதலாம். 1 3 3 3 3 6. ஆன்சர் என்னது 2:1. ஸோ ஆன்சர் டி. ஓகே, 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 3:4. அதோட HCF வந்து 4 அப்படின்னா அதோட LCM வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லேயும் கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேஷியோ பிட்வீன் 2 நம்பர்ஸ் அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 2 நம்பர்ஸ் பி 3x, 4x. ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா, ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது ரெண்டோட HCF என்னது? HCFனா இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதான் HCF. ஓகேவா, இப்போது 3x, 4x இது ரெண்டுக்கும் HCFனா இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. அப்போ 3யும் 4ம் காமனாக இல்லை. பட் காமனாக எது இருக்குது? எக்ஸ் தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட HCF என்னது? எக்ஸு. பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? HCF = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF = எக்ஸு = 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4. இது எக்ஸோட வேல்யூ 4னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருங்களாம்ல. 3 × 4, 4 × 4. அப்போ அந்த 2 நம்பர்ஸும் என்னது? 12, 16. இப்போ 12க்கும் 16க்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். அப்போது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு 12, 16ன்னு எழுதிக்கோங்க. முதல்ல ரெண்டுலேயும் 2 டேபிளில் வருமா? வரும். 2. அப்போ இது 6, இது 8 2 16. திருப்பி 2 டேபிளில் போடுங்க. 3 2 6, 4 2 8. திருப்பி 2 டேபிள் போட்டால் 3 வந்து 2 டேபிளில் வராது. அப்போ அப்படியே வச்சுக்கணும். 2 4. திருப்பி 2 போட்டோம் அப்படின்னா 3, 1 2 2. திருப்பி 3 போட்டோம் அப்படின்னா 1, 1 வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ LCM என்னது? 2 பவர் 4 × 3. 2 பவர் 4னா 16 × 3, 36, 48. அப்போ ஆன்சர் என்னது? ஏ. ஓகே, இந்த நம்பரில் இந்த கொஷின்லேயும் பாருங்கள். இது ரெண்டோட HCF வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கான். அப்போது HCF ஆஃப் 108, 234 இஸ் ஈக்குவல் டு 23x - 51. அப்போ இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிங்க. HCFனா போன சம்மில் பண்ண LCM மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டுலேயும் காமனாக உள்ளது மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இது HCF ரெண்டும் ஈவன் நம்பரில் முடியுதா? அப்போ 2 டேபிள் போட்டுருங்க. I 4 10, I 2 10, 4 2 8, 1 2 2, 3ல் 1 2 2, மிச்சம் 1 இருக்கும். அதை 4 கூட சேர்த்துட்டா 14, 7 2 14. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 9, இது 3ஐயும் கூட்டினாலும் 9. அப்போது 9 3ஆம் பார்ட்டில் வரும். அப்போ இந்த நம்பரும் 3ஆம் பார்ட்டில் வகுப்படும். சரியா? 1 3 3, 8 3 24, 3 9, மிச்சம் 2, 9 3 27. திருப்பி இது 3ஆம் பார்ட்டில் வரும். 6 3 18, 1 3 3, 3 9. இதுக்கப்புறம் இது வராது. 2 காமன் டேபிள் கிடையாது. இது ஈவன் நம்பர், இது ப்ரைம் நம்பர். அப்போ இதோட முடிச்சுக்கணும். அப்போ HCF என்னது? 2 × 3 × 3, 3 9, 9 2 18. அப்போ 23x - 51 = 18. ஓகேவா? அப்போது எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 23x = 18 + 59, 51. 51 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 6 69. அப்போ 23x = 69, x = 69/23 அடித்தோம் அப்படின்னா 1 23 23, 3 23 69. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இங்கேயே என்ன தான் கொடுத்துருக்காங்க? HCF தான். அப்போது 2 பாலினாமியல் கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இதோட மொதல் டேமையும் பாருங்கள். இது x3, இது 2x3. ரெண்டில் எது பெருசு? இதுதான் பெருசு. பெரிய நம்பரை உள்ளே போடணும், சின்ன நம்பரை வெளில போட்டுடணும். அப்போது சின்ன நம்பர் பாலினாமியலை வெளில போட்டுருங்க. -x + 2. பெரிய நம்பர் பாலினாமியலை உள்ளே போட்டுருங்க. 2x3 - 5x² + 5x - 3. இந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்துட்டு HCF கேட்டாங்க அப்படின்னா எதால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதால் இதை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா இதுதான் இதுக்கோட ஆன்சர். சப்போஸ் 0 வராமல் இன்னொரு பாலினாமியல் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? முதல்ல இப்போ சால்வ் பண்ணலாம். உள்ள முதல் நம்பர் என்னது?
மொதல் நம்பர் 2x3. இங்கே மொதல் நம்பர் என்னது x3. அப்போது 2x3 x3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா x3 கேன்சல் ஆகி மிச்சம் என்ன வரும் 2ன்னு வரும். அப்போ 2 இந்த 2ஆல் இந்த 2வை வச்சுட்டு இங்கே இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். 2x3 மைனஸ் 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ எல்லாத்துக்கும் சைனை மாற்றிடுங்க. மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ். அப்போ இது அடிபட்டுரும். இது -5, இது +2. அப்போ -3x². இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 7x. ஓ சாரி, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இதுவும் மைனஸ் தான். அது மைனஸ் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைமு, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -7x². லாஸ்ட் டைம் -7. எல்லாத்துலேயும் -7 காமனாக இருக்குது, வெளில எடுத்துருங்க. x² -7x + 7. இப்போ இதான் ரிமைனிங். இப்போ இந்த டேர்மை வச்சுட்டு இந்த டேர்மை டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ எங்கே எழுதிக்கலாம்? இதில் எழுதும். x² -7x + 7 உள்ளே என்ன போடணும்? x³ + x + x² -x + 2. அப்போ ரெண்டு மொதல் டேர்மே எடுத்து டிவைட் பண்ணுங்கள். அடித்தோம் அப்படின்னா மிச்சம் என்ன வருது? எக்ஸு. அப்போ இந்த எக்ஸால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. x³ -7x² + 7x. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ இது ரெண்டு அடிபட்டுரும். இது எவ்வளோ? ஓ சாரி, இங்கே வெறும் எக்ஸ் இல்லையா? 7 தான் வெளில எடுத்துட்டோம்ல. அப்போ இது 1. அப்போ +1. அப்போ x³ -x² + x மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். இது அடிபட்டுரும். இதையும் ஆட் பண்ணால் 2x². இது -2x, இது +2. அப்போ இங்கே ஒரு +2 போட்டால் போதும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x² -2x + 2ன்னு வரும். சைனை மாற்றி விட்டோம் அப்படின்னா எல்லாமே அடிபட்டுரும். இப்போ இது எல்லாம் கேன்சல் ஆகிடும், 0. அப்போ ஆன்சர் என்னது? x² -x + 1. x² -x + 1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிளாஸில் 80 பேர் இருக்காங்க. ஓகேவா? 25 பேர் அன்றைக்கி 25% பேர் அன்றைக்கி ஆப்சென்ட் அப்படின்னா எத்தனை பேர் அன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது முதல்ல எத்தனை பேர் ஆப்சென்ட்டுன்னு செக் பண்ணணும். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா 80 × 25 பேர் தான் 25% ஆப்சென்ட். அப்போ என்ன அர்த்தம்? 25% இருந்துச்சுன்னா கீழே 100ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0, I2 10, 4, 1 5, I5 20. அப்போ எத்தனை? 20. அப்போ அன்றைக்கி 20 பேர் ஆப்சென்ட். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேர் ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தம் 80 பேர்லேருந்து 20 பேரை கழிச்சிருங்க. அப்போ 60. அப்போ ஆன்சர் என்னது? 60 தான் ஆன்சர். ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 டைஸை உருட்டுறாங்க. உருட்டும்போது எதோட ப்ராபபிலிட்டிலாம் கேட்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 4ஆக இருக்கணும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 5ஆக இருக்கணும். ஓகேவா? அப்போது 2 கேஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா P ஆஃப் A யூனியன் B ஃபார்முலா என்னது? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A யூனியன் B, சாரி A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அப்போ P ஆஃப் A முதல்ல கண்டுபிடிக்கணும், P ஆஃப் B கண்டுபிடிக்கணும். P ஆஃப் Aங்கிறது என்னது? ப்ராடக்ட் பண்ணும்போது 4 வரணும். ப்ராடக்ட் பண்ணும்போது 2 நம்பரை பெருக்கும்போது 4 வரணும்னா எப்போல்லாம் வரலாம்? ஒரு நாள் 4, அப்படி இல்லைன்னா 2 4. இந்த மாதிரி 2 கேஸ் தான் இருக்குது 4 வர்றதுக்கு. அப்போது இந்த 2 நம்பரும் இங்கனக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அப்போது ஒரு நாள் 4னா இந்த மொதல் நம்பர் இருக்குது பாருங்கள். அப்புறம் 2 4 இந்த இருக்குது. ஒரு நாள் 4 4 தான். 4 1 4 4 4 தான். ஓகே. அப்போ எந்த இதெல்லாம் இந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்கலாம் அது 3 தான் ஆன்சர். அப்போ P ஆஃப் ஏக்கு ஆன்சர் என்னது? P ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 மொத்தம் எத்தனை இருக்குது? எஸ்ஸில் எஸ் செட்டில் N ஆஃப் எஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா 36.
மொத்தம் 36 எலமெண்ட் இருக்குது இதில். ஓகே, அப்போ n(s) 36. அதில் எத்தனை நமக்கு தேவை? 3. அப்போ 3/36 அப்படின்னு எழுதணும். 3/36. அப்போ ஆன்சர் என்னது? 3/36 ப்ளஸ் P என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் வந்து 5ஆக இருக்கணும். அப்போ 2 நம்பரை கழிக்கும் போது 5 வரணும். இங்கே இருக்கையிலே பெரிய நம்பர் 6 தான். ஓகே, அப்போ 6லேருந்து 1 கழிச்சா மட்டும்தான் 5 வரும். ஓகே, அப்போ எதெல்லாம் ஆன்சராக வரணும்? 1,6 ஒரு ஆன்சர், 6,1 ஒரு ஆன்சர். ஓகேவா? அப்போ எத்தனை ஆன்சர் இருக்குது? மொத்தம் 2. அப்போ 2/36. இப்போ 2லேயும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இது 3 தனியாக தான் இருக்குது, இது 2 தனியாக தான் இருக்குது, எதுவுமே காமனாக இல்லை. அப்போது இன்டர்செக்ஷன் வந்து 0. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் 2 சேம் தான், 36னே வச்சுக்கலாம். 3 + 2 எத்தனை? 5. இதுதான் ஆன்சர், 5/36. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. இங்கே ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் ஆப்ஷனை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் எல்லாமே ஹச்சுன்னு தான் இருக்குது. அப்போது சென்டர் டேர்ம் ஹச்சு தான், எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எதை செக் பண்ணால் மட்டும் போதும்? ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்மு, ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் செக் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் உள்ளதெல்லாம் ஒரு சீரீஸாக தனியாக எழுதிக்கோங்க. அப்போ 2 5 இல்லைல்ல 2 7 14 23. அடுத்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு சீரீஸ் என்னது? 2 4 12 48. அடுத்த டேர்ம் தெரியாது. ஓகே, இப்போ இதிலேருந்து இது எவ்வளோ கூடுதுன்னு பாருங்கள். +5. இதிலேருந்து இது எவ்வளோ கூடியிருக்கு? +7. இதிலேருந்து இது எவ்வளோ கூடியிருக்கு? +9. அப்போ 2 கூடிகிட்ருக்கு. அப்போ இதிலேருந்து இது எவ்வளோ கூடியிருக்கணும்? 11 கூடியிருக்கணும். அப்போ 23யும் 11யும் கூட்டினா என்ன வரும்? இது 4 3. அப்போ ஆன்சர் என்னது? 34. அப்போது மேலே உள்ளதுக்கு ஆன்சர் 34. அப்போ இந்த பக்கம் என்ன ஆன்சர் வரணும்? 34. இப்போ இந்த பக்கம் உள்ள ஆன்சரை கண்டுபிடிங்க. இது கூட 2 பெருக்குனா 4 வந்துடும். 4 கூட எத்தனையை பெருக்குனா 12 வரும்? 3 3 12. 12 கூட 4 பெருக்குனா 48. அப்போ 48 கூட எதை பெருக்கணும்? 5 பெருக்கணும். 5 பெருக்கணும் அப்படின்னா 48 5 பெருக்கணும் அப்படின்னா 8 40க்கு 0 மிச்சம் 4 4 24 24. அப்போ ஆன்சர் என்னது? 240. இப்போ இந்த பக்கம் ஆன்சர் 240. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து ஆட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துட்டு அதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண் தொடர் வந்து கொடுத்துட்டு அதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆட் நம்பர் சீரீஸ்க்கு 1 + 3 + 5 + some 2n - 1 இல்லை 2n + 1 ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோடய ஃபார்முலா என்னென்னா n² அப்படின்னு ஃபார்முலா. பட் இதுக்கு இந்த n தெரியணும், இந்த என்னோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இங்கே 55 இருக்குது அப்படின்னு டேரெக்டாக 55² அப்படின்லாம் போடக்கூடாது, அது தப்பு. 55 அப்படிங்கிற நம்பர் இந்த தொடரில் எத்தனாவது நம்பராக இருக்குது, எத்தனாவது உறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n = L - a/d + 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்னா கடைசி நம்பர் அப்படின்னு அர்த்தம், ஏனா மொதல் நம்பர் அப்படின்னு அர்த்தம், டினா எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எல்னா கடைசி நம்பர் என்னது? 55. மொதல் நம்பர் என்னது? 1. வித்தியாசம் எவ்வளோ? ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் 2 கூடுது. அப்போ 2 + 1. 55ல் 1 போனால் 54/2. அடித்தோம் அப்படின்னா 27 + 1 28. அப்போ நம்ம n என்னது? n = 28. அப்போது 1 + 3 + 5 + 55ஓட ஆன்சர் என்னது? 28². ஃபார்முலா என்னது? n². அப்போ 28². 28²னா 28 பெருக்குங்க. 8 8 64 4. இங்கே 4ன்னு முடிகிற ஆன்சரே ஒன்றே தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். 8 8 64க்கு 6 மிச்சம் 8 16 22. 8 16க்கு 6 மிச்சம் 1 4 5 4 8 7. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்ட், ஆன்சர் பி. ஓகே, இந்த சம் பாருங்கள். 0 2 அப்புறம் 24 ஆயிடுச்சு, அப்புறம் 252, அப்புறம் 3000. அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக ஒரு சீக்வன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னாலே இதே மாதிரி பவரில் மட்டும்தான் அந்த சீக்வன்ஸ் மூவ் ஆகும். ஓகேவா?
நம்ம பவரில் மூவ் ஆகும்போது தான் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும் சீக்வன்ஸ். அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மையும் எப்படி எழுதலான்னு பாருங்கள். மொதல் டைம் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1 - 1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 1ல் 1 போனால் 0, அப்போ ஆன்சர் கரெக்டு. செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2² - 2ன்னு எழுதலாமா? 2² 4, இந்த இருக்குது 2² 4, 4ல் 2 கழிச்சா 2. அடுத்து 3³ என்னென்னு பாருங்கள், 27. 27ல் நான் திருப்பி 3 கழிச்சேன் அப்படின்னா 3³ - 3, 27ல் 3 கழிச்சா 24. அப்புறம் இதை எப்படி எழுதியிருக்காங்க, 4⁴ - 4, 4⁴ எவ்வளோ, 256. 256ல் 4 கழிச்சேன் அப்படின்னா 252. சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியுதா? 5⁵ - 5, 5⁵ 3125, அதில் 5 கழிச்சோம் அப்படின்னா 3120. அப்புறம் இது என்னவாக இருக்கும், 6⁴ - 6ன்னு இருக்கும். அப்போ 6⁴ 44,656, அதில் 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 44,650. அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் டி. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், எந்த அடுத்தடுத்த ஜோடி வந்து கழிக்கும்போது 2 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஜோடி ஜோடியாக பாருங்கள். ஓகேவா? எப்படி பார்க்கணும், முதல்ல இந்த ஜோடி பார்க்கணும், அப்புறம் இந்த ஜோடி, அப்புறம் இந்த ஜோடி, அப்புறம் இந்த ஜோடி, இப்படி ஒவ்வொரு ஜோடியாக பாருங்கள். பார்க்கும்போது எதெல்லாம் கழிக்கும்போது வித்தியாசம் 2 வருதோ அதெல்லாம் ஆன்சர். இப்போ மொதல் ஜோடி பாருங்கள், 6 4, 6லேருந்து 4 கழிச்சா 2, அப்போ மொதல் ஆன்சர் 1 இருக்குது. இதோட ஆன்சர் 2 தான் வருது, இது ஓகே. அடுத்து 4 - 1 3, இது கிடையாது. அடுத்து 1 - 2 -1, இதுவும் கிடையாது. அப்புறம் 2 - 2 0, இதுவும் கிடையாது. அப்புறம் 2 - 8 -6, அதுவும் கிடையாது. அப்புறம் 8 - 7 1, அதுவும் கிடையாது. அப்புறம் 7 - 4 3, அதுவும் கிடையாது. அப்புறம் 4 - 2 2, அப்போ அடுத்த ஆன்சர் என்னது, 4,2. அப்புறம் 2,1, 2 - 1 1 கிடையாது. 1 - 5 -4 கிடையாது. 5 - 3 2, அப்போ இந்த செட் உண்டு. 5,3. அப்புறம் 3,-8, இதுவும் கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி வந்திருக்கு, 1 2 3. அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது, 3 ஜோடி இருக்குது. ஸோ ஆன்சர் 3. இந்த கொஷின் பாருங்கள், ஒரு ஆல்ஃபா லெவலில் கோடிங் டிகோடிங் மெத்தடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏக்கு 26 அப்படின்னு கோடிங் கொடுத்துட்டு, சன்னுக்கு 27ன்னு கோடிங் கொடுத்துட்டு, கேட்டுக்கான கோடிங் என்னென்னு பார்த்துருங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா முதல்ல ஏபிசிக்கு 1லேருந்து நம்பர் போட்டு தெரிஞ்சுக்கணும், இசட்டுக்கு 1 போட்டு நம்பர் போட்டு ரிவர்ஸில் எழுதிக்கோ தெரியணும். ஓகேவா? ஏல 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணவும் தெரியணும், இசட்டில் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் நம்பர் தெரியணும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இதை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இப்போ ஏக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க, 26. ஏக்கு 26னா கீழே உள்ள கோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஏக்கு 26. சன்னுக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க, 27. அப்போது சன்னுக்கு கீழே உள்ள கோடிங்லாம் பாருங்கள், 8 6 13, 8 6 13. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 14 + 13 27 வருது. அப்போ இந்த கோடிங் கரெக்டு தான். அப்போ ரிவர்ஸ் கோடிங் யூஸ் பண்ணோம். அப்போ கேட்டுக்கான ரிவர்ஸ் கோடிங் என்ன, சியோட வேல்யூ 24, ஏயோட வேல்யூ 26, டி எங்கே இருக்குது, டியோட வேல்யூ 7. அப்போ 24 + 26 + 7, இது ரெண்டே கூட்டினா 50, 57 57. ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் சி, 57 தான் ஆன்சர். அப்புறம் இந்த மாதிரி டைஸ் கணக்கு கொடுத்துட்டு எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடை கணக்கோட 4 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எந்த பகடையிலலாம் 2 வேல்யூ சேமாக வருதுன்னு பாருங்கள். இதில் 2 3 இருக்குது, இதுலேயும் 2 3 இருக்குது. அப்போது 2 வேல்யூ சேமாக வந்துச்சு அப்படின்னா 5ஓட ஆப்போசிட்டில் 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்போது பகடை 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கோங்க. அப்போ 2லேயும் 2 3 காமனாக இருக்குது. அப்போது 5ஓட ஆப்போசிட்டில் என்ன வரும், 1 வரும். அப்புறம் பகடை 1ஐயும் 4ஐயும் பாருங்கள், இது 2ஐயும் பாருங்கள், இதிலெல்லாம் எது காமனாக இருக்குது, 2 5யும் காமனாக இருக்குது. அப்போ பகடை 1ஐயும் பகடை 4ஐயும் எடுத்துக்கோங்க. அதில் எது காமனாக இருக்குது, 2ம் 5ம் காமனாக இருக்குது. 2ம் 5ம் காமன்னா
இது 2 போக மீதி என்ன வேல்யூ இருக்குது, 3யும் 6ம் இருக்குது. அப்போது 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 6 இருக்கும். மொத்தம் இருக்கிறதே 1 2 3 4 5 6 நம்பர் தான் இருக்கும் பகடையில், 6 பக்கம். ஸோ 6 நம்பர் தான் இருக்கும். 6 நம்பரில் 5க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பர் போயிடும். 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் போயிடும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மீதி உள்ள நம்பர் தான் அதோட ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 4. ஸோ ஆன்சர் என்னது, 4. அப்புறம் இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான். இந்த சீக்வன்ஸோட மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இதோட வித்தியாசம் பாருங்கள். +5 12 கூட 7 கூட்டினா தான் 19 வரும். 19 கூட 24 கூட்டினா திருப்பி +5 தான். 24லேருந்து 49 +19 கூட்டணும். இது எவ்வளோன்னு தெரியாது, இதுவும் தெரியாது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இல்லை ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் +5 +5ன்னு கூடியிருக்கு. அப்போது இங்கேயும் +5 கூடி ஆன்சர் 48 இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். +7 +19, இந்த +7 +19 இந்த டேர்ம் பாருங்கள், கொஞ்சம் முந்தின டேர்ம், இதுக்கு முந்தின டேர்ம் பாருங்கள் 7, இந்த 7 தான் இங்கே கூட்டியிருக்காங்க. அப்புறம் 24, அதுக்கு முந்தின டேர்ம் என்னது 19, இந்த 19 தான் இங்கே கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நமக்கான கோடிங் என்னது, இது +5 இருந்தால் இது 48, இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போது இதுக்கு முந்தின டேர்ம் என்னது 43. அப்போ இந்த 43 இங்கே கூட்டி இது 91 வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்டு. அப்போ கூட்டி பாருங்கள், 48 43 கூட்டினா 8 3 11க்கு 1 மிச்சம் 1 4 4 8 8 1 9 91 ஆன்சர் வருது. அப்போது ஆன்சர் என்னது 48. கோடிங் என்னது புரியுதில்ல, +5 +5 ஒரு டேர்ம் விட்டு விட்டு கூட்டியிருக்காங்க. மிச்சம் உள்ளதில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின டேர்ம் எல்லாத்தையும் பிடிச்சி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இதான் இதோட கோடிங். ஓகே, இப்போ ரேஷியோஸ் எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கான், சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்னா A/B = C/D இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே 4 நம்பர் இருக்கா, ABCDக்கு வேல்யூ போட்டுருங்க. 2:5 = X/20. அப்போ இதை ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 2/5 = X/20. அப்போ எனக்கு X தான் வேணும். X தான் வேணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ X = 2 × 20/5. 1 4 4 சாரி 1 5 5 4 5 20. அப்போ ஆன்சர் என்னது, 4 8. அப்போ எக்ஸோட ஆன்சர் 8. அப்போ ஆன்சர் C தான் கரெக்ட். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.